2 months அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு ஒரு கலர்ஸ் இருக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணுவேன். நம்ம சென்னைக்கு ஒரு கலர்ஸ் இருக்கிற மாதிரி அது. ஸோ அப்படி கொரியால ஜாஸ்தியா நம்ம கண்டுபடுற கலர்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துல இருக்கு. ஓகே, சூப்பர், வெரி நைஸ். அடுத்ததா பிரியங்கா, क्वेश्चन ஃபார் யூ. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்க எல்லாருமே பார்த்திருக்கோம், எல்லாருமே ஃபாலோவும் பண்றோம். பட் ஷென்பாக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருந்தா அதுல பயோ என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஓகே, எமிலி இன் பாரிஸ் மாதிரி ஷென்பா இன் கொரியா. I think that would be a very nice Insta page. சூப்பர். ஓகே, சாகர் சார், உங்களுக்கு நீங்க வந்து மேட் இன் கொரியா இந்த கதை கேட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு தோன்ற 3 வேர்ட்ஸ் இந்த படத்தை பெர்ஃபெக்ட்டா டிஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். Thank you for coming everyone. So in the moon வார்த்தை வந்து first is one of its kind. So basically the first Indian production house to go shoot in Korea and the first Tamil movie to be shot in Korea. That is why I'm first attracted. Second, the script. Obviously script is always the hero. And Karthik கூட எனக்கு செகண்ட் படம். So on the emotional writing இருக்கட்டும், feel good factors, all that script was one. And third, obviously, dream come true for the character. It gives this the story is about the girl, right? அவங்க எப்படி அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு எப்படி பண்றாங்கன்ற ஒரு மோட்டிவேஷனா இருந்த ஒரு கதை தான். That's what all the three. ஓகே, சூப்பர். உங்களோட ரெண்டாவது படம் கார்த்திக் சாரோட ஒரு ட்ரீம் டீமா மாறி இருக்கீங்க. சோ தட் பீயிங் செட், நீங்க வந்துட்டு இந்த படம் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, நாங்க மார்ச் 12 தான் பார்க்க முடியும். சோ இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு, நம்ம இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் மூவி எடுத்திருக்கோம். அகைன் இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். எதுக்குன்னா நாங்க வந்து கதை கேட்கும் போது இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய யோசிப்போம். பட் ரியாலிட்டியா வரும்போது அது வந்து we faced a few challenges in Korea. As I said, இப்போ நீங்க டெல்லி போறீங்களா, UK, US எங்க போனாலுமே லைன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்படியே லிஸ்ட் கிடைச்சிடும் நம்மளுக்கு. பட் இங்க வந்து டு ஈவன் ஸ்டார்ட் இட் வாஸ் குவைட் சேலஞ்சிங். அங்க போய் இறங்கிட்டு இட் வாஸ் கைண்ட் ஆஃப் பிரீசி, இட் வாஸ் வெரி ஸ்மூத். பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் we spoke as a team and எங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு ரியலி குட் இன்டர்நேஷனல் ஃபீல் வந்துச்சு படம் பார்க்கும்போது. அண்ட் மோர் தென் தட், the writing is converted into a better story with the visuals and acting, of course. And to be very honest, as a producer, I'm super proud of this project because, as I said, first time naanga pannirkom, and every first is always a great thing. Can't wait for the movie to release. கார்த்திக் சார், உங்களுக்கு அடுத்த கேள்வி. நீங்க வந்து கொரியால நிறைய ஒரு சிட்டிக்கு ஒரு கலருக்கு நல்லா சொல்லியிருந்தீங்க. பட் நீங்க கொரியால பார்த்த ஒரு கல்ச்சர் இல்லாட்டி ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அது உங்க லைஃப்க்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலா 2 things. அது ஒண்ணு வந்து நம்ம சினிமாவை வேலையா நான் ஆல்மோஸ்ட் 14 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அது ஸோ நமக்கு என்னன்னா பிளானிங்னு ஒரு விஷயம். இங்க இருக்க ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுதான். அந்த பிளானிங் நம்மளோட ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்கு. பிகாஸ் என்னன்னா இங்க நான் வந்து நாளை காலத்து விஷயம் பார்த்துக்கலாம் நம்ம ஒன்று விடுவோம்ல, அது அங்கே கிடையாது. நாளை காலையில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட், செகண்ட் இதுதான் அப்படின்னு ஒரு பிளானிங். அந்த பிளான் இல்லைன்னா அடுத்த ஒரு 1 month அங்கே ஷூட் அங்கே பாசிபிள் இல்லை. ஸோ அந்த பிளானிங்கு எனக்கு பெரிய லேர்னிங்கா இருந்தது அது. ஸோ அந்த ஒரு விஷயம். செகண்ட் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போயிருக்கோம். ஊருக்கு போகும்போது டெய்லி நம்ம பார்க்குறவங்க எல்லாமே ஸ்டேஜஸ், நமக்கு யாருமே தெரியாதவங்க. ஸோ இந்த ஸ்டேஜஸை பார்க்கும்போது நம்ம என்னவா ரியாக்ட் பண்றோமோ அதுதான் நம்ம. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து படம் ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நான் யார் அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது சில நேரங்கள்ல நம்ம நல்ல ஃபேஸை காமிச்சிருப்போம், சில நேரங்கள்ல நம்ம ஒருத்தர்கிட்ட முகம் சரியா காமிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாத்திக்கணும்னு நினைச்சது 2 விஷயம். சூப்பரான 2 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே அதை இன்கார்பரேட் பண்ணலாம் நம்மளோட லைஃப்ல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் கடைசியா பிரியங்கா, லாஸ்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் क्वेश्चन ஃபார் யூ. நீங்க வந்து கொரியால நிறைய கொரியன் வேர்ட்ஸ் எல்லாம் கத்துருப்பீங்க. அந்த வகையில ஒரு வேர்டு ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுது, நீங்க செட்ல இருக்கட்டும் இல்ல திருப்பி சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம் இன்னும் அந்த கொரியன் வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன வார்த்தை அது? கம்சாமிதா. கம்சாமிதானா தேங்க்யூ. எவ்ரிடே ஷூட் முடிஞ்ச உடனே எல்லா ஆக்டர்ஸும் அந்த விஷயம் தான் நாங்கள் ஆக்சுவலி கற்றுக்கிட்டேன். எல்லா ஆக்டர்ஸும் எல்லாருக்கும் இப்படி போ டவுன் பண்ணிட்டு கம்சாமிதான்னு சொல்லிட்டு they leave the set. So that's a very nice
விஷயம் அதை அங்க கத்துக்கிட்டேன். Kamsamida for that Kamsamida. answer. Kamsamida for joining us here today. Okay, அதோட let's just start our coffee table conversation. இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னெல்லாம் கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அந்த கேள்விகளோட ஒரு பட்டியல் நான் உருவாக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட அந்த கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ஷென்பாவோட ஒரு இமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த படத்துல பார்க்க போறோம். ஒரு ஷெல்டர் சிம்பிள் கேர்லா புத்தி வளர்த்த ஒரு பொண்ணு எப்படி சவுத் கொரியாவுக்கு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆறாங்க. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்காக நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது அந்த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்க ஆக்டிங் மூலியமா போர்ட்ரே பண்றது? சேலஞ்சிங்னா அப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னது கொரியன் டிராமாஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அவங்கள கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பேசிக் விஷயம் தான் நான் பண்ணேன். பட் அங்க எனக்கு தெரியல அது டீமா இல்ல அவங்க கொடுத்த வைபா ஒரு பயங்கர யதார்த்தமா எந்த இன்ஹிபிஷனும் இல்லாம ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப். ஒரு ஒன் டே ஆச்சு லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் கேரக்டர் இஸ் அண்ட் சார் கொடுத்த இன்புட்ஸா இருக்கட்டும், இது அதெல்லாம் வந்து ஒரு ஒன் டேக்குள்ளேயே எனக்கு புரிஞ்சு தென் ஐ திங்க் நான் எவ்ரிடே ஒரு ஷென்பா கேரக்டராகவே இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி ஒரு 1.5 months விதனும். ஸோ அங்கே இருக்கும்போது எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணோம். ஸோ காலையில் எழுந்து ஷென்பாவா வருது, நைட்டு ஷென்பாவா போய் தூங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். பட் இட் வாஸ் வெரி எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் அந்த மாதிரி எதுவும். இப்போ பிரியங்காவை இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, ஷென்பாவை உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து பிரியங்காவை தான் வந்திருக்கீங்க. பட் சாகர் சார் நீங்க சொல்லுங்க, இந்த கதை கேட்ட உடனே நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணிருப்பீங்களா? இந்த படம் இப்படி இருக்க போது இந்த விஷுவல்ஸ் எல்லாம் உங்க மனசுல தோணி இருக்கும். எப்படி பிரியங்கா தான் அதுக்கு செட் ஆவாங்க, இந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆக்ட்ரஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க? பட் இது வந்து கொரியன்லயும் பார்க்கலாம், கொரியன்ல பார்க்கலாம், ஸோ பிரேசில்ல பார்க்கலாம், ஸோ போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் அதில் பார்க்கலாம். அது ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரீச் ஜாஸ்தி. 36 லாங்குவேஜ் சப்டைட்டில்ங்கிறது ஜாப்பனீஸ், சைனீஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு அது இப்போ நித்தம் வந்து நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரியில பாக்குறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது அதர் கண்ட்ரில இருக்கவங்க அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல பாக்குறதுக்கு ஒரு ஸ்டெப் நமக்கு முன்னால போன மாதிரி அவங்க தோணுது. சோ அதனால எனக்கு இது வந்து ஓடிடி பண்ணணும்னு நினைச்சேன். சூப்பரான விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆப்வியஸ்லி ஒரு குளோபல் ரீச் பார்க்க போறோம் இந்த படத்துக்கு. சோ நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஏன்னா தமிழ் மக்கள் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க, முக்கியமா கொரியால இருக்க மக்கள் அவங்க பாஷையில இந்த படத்தை பார்க்க போறாங்க. இந்த கிராஸ் கல்ச்சரல் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி அனுபவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கிறது பிலீவ் பண்ணுவேன் நான். அது ஸோ இந்த படம் வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து அந்த கேட்ராமா பாக்குறவங்க ஜாஸ்தி. அது ஸோ அந்த கேட்ராமா பாக்குற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வாட்டி கொரியா போகணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த இன்னசென்டான ஐடியா தான் இந்த படமே. அது ஸோ அதை பார்த்து வளர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாம் இவங்க வந்து அவங்களோட வைஃப் இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டோரியா தான் கதையை எடுத்துருக்காங்க. அவங்க தான் ஒரு பெரிய கேட்ராமா ஃபேன் தான் இருக்காங்க. சோ அவங்க வீட்லயே அவங்க இன்ஸ்பயர் ஆகி இஸ் ரிட்டன் தட் கேரக்டர். எவ்வளவு ஒரு நல்ல ஹஸ்பண்ட், வைஃபுக்கு என்ன பிடிக்கும்னு புரிஞ்சு அதை ஒரு படமாவே எடுத்திருக்காரு. இல்லன்னு அவங்க வந்து ரொம்ப கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா இப்ப வந்து நம்ம எல்லாரும் ஓடிடில பாத்துறோம். எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு சர்க்கிள் இருந்தாங்க, ஒய்ஃபா இருக்கட்டும் என்னோட சர்க்கிள், அவங்க எல்லாருமே கேட்ராமா ஃபேன்ஸ். சோ ஒரு பக்கம் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க் அங்க இருந்து காப்பி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போய் கொடுக்கறது, இவங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்கறது. சோ அப்போ எனக்கு ரொம்ப வியர்டா தோன்றது, என்னடா அப்படி என்னடா பாக்குறீங்க, அப்படி என்னடா அந்த வேர்ல்டுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது இல்ல. அப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆக இப்ப சமீபமா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால இதே சென்னையில வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் 2 ரெஸ்டாரண்ட் கொரியன் ஆல்மோஸ்ட் 20+ ஸ்கின் கேர்ல வந்து ரொம்ப பெருசா ரீச் ஆயிட்டாங்க. நம்மளுடைய தாம்பரம் காலேஜ் ஒரு காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா வந்து கொரியன் டேன்னு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நமக்கு தெரியாம ஒரு உலகம் ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. சோ அவங்களதான் மெயின் டார்கெட், ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாங்கிற அதுதான். சோ இது நம்ம ஊர்லன்ட்டு இல்ல, பிடிஎஸ் சாங் இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலுமே போய் ரீச் ஆயிருக்கு. சோ ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலுமே இந்த கொரியாக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. அவங்களுக்கு இது இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் அந்த ஐடியா. வெரி நைஸ். அண்ட் பிரியங்கா, நீங்க வந்து ஆப்வியஸ்லி அந்த படம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்க நிறைய கொரியன் வார்த்தைகள் நிறைய கல்ச்சர்ஸ் கத்துருக்கீங்க. பட் 1.5 மாசம் நீங்க கொரியால இருந்திருக்கீங்க, அங்க இருக்க மக்களுக்கு நீங்க ஏதாவது கத்து கொடுத்தீங்க? நீங்க சொன்னீங்க இப்போ உங்களோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் இளையராஜா பாடல்கள் இருக்கு, ரஹ்மான் சார் பாடல் கூட பிடிஎஸும் இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தமிழ் பாடல்கள் எல்லாம் கத்து கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து தளபதியில சுந்தரி சாங் வந்து நாங்க கத்து கொடுத்துட்டு வந்தோம். நிறைய வார்த்தை
சுந்தரி சாங் வந்து ஒரு வயலின்ல வாசிச்சு அழகா பாடுற அளவுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி காலையில வந்தோம்னா நாங்க வந்து ஹம்சமிதா அனாசியோ அவங்க வணக்கம் வணக்கம், அப்புறம் தமிழ் வந்து தமிழ் ரா வந்து அழுத்தி சொல்லுன்னு சொல்லி அது எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய கோச்சிங் கொடுத்தாச்சு. சோ யா நைஸ். சுந்தரி பாட்டு கத்து கொடுத்துட்டு வந்திருக்கீங்க சவுத் கொரியால. வெரி நைஸ். அண்ட் சாகர் சார், பொதுவா வந்து படங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹுக்க எதிர்பார்க்கறாங்க. ஒரு த்ரில்லரா இருக்கணும், சஸ்பென்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஜர்னி பத்தி படம் எடுக்க போது ரொம்ப ஃபிளாம்பாயிண்டா இருக்க முடியாது. சோ ஒரு ஸ்பெக்டிகலா இருக்க முடியாது. சோ அப்படி இருந்தும் நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஏன் நம்புனீங்க, இதுலயே இன்வெஸ்ட் பண்ணீங்க? To be very honest, I feel it's less spectacle because உங்களுடைய கண்ட்ரில கொரியன் தான். அவங்களுடைய ஃபோன் நம்பர் உட்பட உங்களுடைய நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் டைப் பண்ண மாட்டாங்க, அவங்களோட லெட்டர் தான் டைப் பண்ணுவாங்க அது. ஸோ அந்த மாதிரி அவங்க கொரியா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே அது. ஸோ அவங்களுடைய வியாபாரமா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொரியாவே இருக்கிறதுனால மேக்சிமம் அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் தான் அவங்க ஸ்ட்ராங் அது. ஸோ நமக்கு பேசிக்கா என்னன்னா இவங்களை தாண்டி ஷென்பான் கேரக்டர் தாண்டி ஒரு 16 ஆர்டிஸ்ட் வந்து கொரியன்ஸ் தான் இந்த படத்துல அது அவங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்றது இருக்குல்ல, இப்ப நம்ம தமிழ்லயே நான் சொல்லி கம்யூனிகேட் பண்றது டைம்ஸ் கஷ்டமா இருக்கும் அது. சோ நமக்கு அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு பர்சன் ஒருத்தர் யூஸ் பண்ணுவோம். எனக்கு அங்க ஏடிஸ் வந்து அங்க இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் இங்கிலீஷ் அண்ட் கொரியன் தெரியும். சோ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறத சொல்லி அது இங்கிலீஷ்ல நம்ம தமிழ் பேப்பரை இங்கிலீஷ்ல வந்து சீன் பேப்பர் கொடுத்து அப்புறம் அவங்க அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ப்ராசஸ் இருக்குல்ல அந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் இது. பட் அந்த ப்ராசஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன் ஸ்பாட்ல டயலாக் மாத்தணும், நான் இவங்க கிட்ட ஈஸியா மாத்திடுவேன். இவங்களுக்கு எப்பவுமே அது தோணுது, எப்பவுமே லாஸ்டா மாத்திரேன். அவங்க கிட்ட என்னால மாத்த முடியாது, ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. நான் சொல்லி அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகி அடுத்த நாள் அவங்க மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வர்றது, அந்த கம்யூனிகேஷன் ஒண்ணுதான். மற்றபடி அது எல்லாம் ஷூட்லயும் இங்கேயும் நடக்கிறது தான். அது அங்கேயும் என்ன லேட்டா வருது அந்த மாதிரி எல்லாம் இல்ல 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 அங்க ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்களா? கண்டிப்பா. அவங்களுக்கு என்னன்னா ஒரு வாரத்துக்கு 52 hours தான் ஒர்க் பண்ணணும் அவங்க. அவங்கள்ட்ட கவர்மெண்ட் 53 hours அப்படி ஒரு நாள் போனா கூட அங்க இருக்க டெக்னீஷியன் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அது. சோ எப்படின்னா 3 நாள் ஷூட் கம்பல்சரி 1 or 2 days பிரேக். சோ 3 days, அந்த 3 days வந்து 12 hours ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 12 hours கரெக்டா அந்த டைம்க்கு வருவாங்க, கரெக்ட் டைம்க்கு அவங்க போவாங்க. பட் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் வைஸ் அவங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது. சூப்பர். அந்த 3 நாள் வேலை செய்வீங்க, அதுக்கப்புறம் 2 நாள் பிரேக் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? 2 நாள் பிரேக் வந்து அவங்களுக்கு இந்தியன் டீம் கிடையாது. இந்தியன் டீம் வந்து இங்கிருந்து அவங்க பிரேக் விடுறாங்க தான் கேமரா எல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ ரொம்ப ஹானஸ்டா சொல்ல போனா 58 daysல ஒரு நாள் கூட நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான டேவே இல்ல. எல்லா நாளுமே பிகாஸ் இந்த ரெக்கிங்கிறது வந்து அங்க என்னன்னா நம்ம ஊர்ல இங்க ரெக்கி போடுறதுன்னா ஒரு இடம் எடுத்து 4 பேர் டெக்னீஷியன் போயிடுவோம். அங்க அப்படி இல்ல 35 members வருவாங்க, கேஃபர் உட்பட வருவாங்க. So I want to just add to that ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு கொரியால. since you said that நாங்க ஃபர்ஸ்ட் டே கொரியா லேண்ட் ஆயிட்டு கார்த்திக் எல்லாம் வந்தாரு. ஃபர்ஸ்ட் டே ரெக்கி போனோம். ஸோ கார்த்திக்கு வந்து அங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாதனால நாங்க ரெக்கி போகும்போது இவர் போய் ஒரு வீடு பாக்குறாரு. வீடு இப்படி பாக்குறாரு, இப்படி திரும்பினாரு. திரும்பும் போது 35 கொரியன் மூஞ்சிட்டு அப்படி திரும்புறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஏதோ சொல்ல வந்தாங்க, அவங்க பேட் வச்சு ரெடியா இருக்காங்க. பேட் எல்லாம் ஐபேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் சும்மா ஏதோ யோசிச்சுட்டு நடந்து போறாரு. பின்னால பார்த்து 35 பேர் நடந்து போறாங்க பின்னால. இவர் வந்து பார்த்து சார் என்ன சார் நடக்குதுங்க. இட்ஸ் a good experience. I just want to share that. அவங்க அப்படிதான் ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் அது அவ்வளவு டீடைலா வேலை செய்யறாங்க. சோ பேசிக்கா நமக்கு ஒரு பெரிய லேர்னிங் தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அங்க இருக்க போது, அபார்ட் ஃப்ரம் அவங்க வந்து லீவ் எடுக்க போது நீங்க கண்டினியூஸா வேலை செஞ்சீங்க, அது ஒரு சேலஞ்சா இருக்கும். பட் அதை தாண்டி வேற ஏதாவது சேலஞ்சஸ் இன் கொரியா? சேலஞ்சஸ் மெயின் சேலஞ்சஸ்னா வெதர். மோஸ்ட்லி வெதர் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. ஏன்னா ரொம்ப அன்சர்டன். ஒரு நாள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாள் காலையில வந்து ஷூட் ஆரம்பிச்சோம். காலையில ஒரு அளவுக்கு ஒரு சன்னியா நார்மலா இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானம் மழை வந்தது. அண்ட் ஈவினிங் செரி பிளாசம் சீசன்ல செரி பிளாசம் ஆரம்பிச்சிச்சு. நைட் பார்த்தா ஸ்னோ. ஒரே நாள்ல 4 season சேஞ்ச். So we had to like adapt to each. சரி ஸ்னோ வருதா, சரி ஸ்னோ போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். சோ அந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி ஃபாலோ பண்றது வெதர்ல தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. I can imagine எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். The being said, ஷர்மாவோட கேரக்டரை நீங்க வந்து அப்படியே ஒரு 3-4 வார்த்தைகள்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? It's all about அவளோட செல்ஃப் டிஸ்கவரி. She got to explore herself there. So
ஷீஸ் வெரி ரெசிலியன்ட். அதான் செல்ஃப் டிஸ்கவரி தான். Yeah. ஸோ ஷென்பாக்கும் பிரியங்காவுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருந்ததுன்னா என்னன்னு சொல்வீங்க? That core personality is the same. என்னன்னா நானும் ரியல் லைஃப்ல I'm very like to be frank comical, animated, funny and very like காமெடி விரும்புற ஆள். ஸோ ஷென்பாவும் ஆக்சுவலி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஆள் தான், கலாய்க்கிறது ஸ்லைட்டா. ஸோ நான் ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரி தான். ஸோ யா ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சிமிலர். ஓகே, கார்த்திக் சார் எங்க பார்க்கும்போது ரொம்ப சீரியஸ் கேரக்டர் மாதிரி இருப்பாரு. பட் இதுல எப்படி செட்ல ஜாலியா இருப்பாரு? அதுவும் கொரியால எப்படி இருந்தாரு? ஓ பயங்கர இதுங்க. இல்ல, இஸ் வெரி லைக் ஹி லவ்ஸ் என்னது ஃபுட்டா இருக்கட்டும், செட்ல கலாய்க்கிறதா இருக்கட்டும். நாங்க சில கொரியன் ஆக்டர்ஸ வந்து எங்களோட லாங்குவேஜ்ல கலாய்ச்சுப்போம் இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஐயோ அந்த மாதிரி. சோ அதெல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். நைஸ். சோ இவங்க எல்லாரும் வந்து அந்த சேலஞ்சஸ் பத்தி எல்லாம் பேசினாங்க. பட் as a producer 1.5 மாசம் கொரியால இருக்காங்கன்னா obviously நிறைய செலவாகும். எப்பயாவது ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணிக்கலாம், ஐயோ ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்துட்டோம், இது வந்து ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு, ஓவர் பட்ஜெட் போயிட்டு இருக்கு, அப்படி எல்லாம் எப்பயாவது ஃபீல் பண்ணீங்களா? Not reallyங்க, because கார்த்திக் சொன்ன மாதிரி Koreans are meticulous in the planning. So போறதுக்கு முன்னாலே they actually took the entire script, என்னென்ன ஷாட்ஸ் என்ன பண்ணணும், எவ்வளவு ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு we knew exactly what we're doing. To be very honest, Korean support us a lot over there as a production house. அது இல்லாம பிரியங்கா சொன்ன மாதிரி we went as a team because it's not easy. It's unknown country, unknown territory, unknown food, unknown people. But எப்போ கார்த்திக் வந்து இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு, லெட்ஸ் கோ ஷூட் ன்னு சொல்லும்போது நம்ம I think 30 to 35 people went from India. அந்த டயர்ட்னஸ் இல்லாம, அந்த டே நைட் எனக்கு தூங்கல அப்படியே இல்லாம கிளம்பலாம் சார்ன்ட்டு. தேர் வர் டேஸ் வென் நாங்கள் ஊபர்ல போய் எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். 20 பேர் ஊபர்ல போய் ஷூட் பண்றது. அண்ட் பிரியங்கா ஆல்சோ டு பி வெரி ஆனஸ்ட், காலைல 2 மணிக்கு தூங்குவாங்க. பட் கார்த்திக் வந்து சார் இன்னைக்கு சன்ரைஸ் ஷாட் சூப்பரா இருக்கு, கோல்டனா இருக்கு வாங்க, ஷீ கேம். மறுபடியும் போய் I'm taking off days, not on the shoot days. Off days கூட அவங்க வந்து 2 மணி நேரம் ஷூட் பண்ணி போற நாள் இருக்கு. So I think it gave us an energy. ஒரு 40-45 days we worked as a team. And I was never scared of any, no challenges. I think it's a great experience, to be honest. All right, super great experience னு சொல்லிருக்கீங்க. பட் நீங்க 3 பேருமே கொரியால இருக்கும்போது தமிழ்நாட்டு பத்தி இல்ல சென்னை பத்தி ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம் ஏதாவது அங்க இருக்கும்போது, ஐயோ நம்ம இது ரொம்ப மிஸ் பண்ணோம், என்ன சாப்பாடுல என்ன மிஸ் பண்ணீங்க ரொம்ப? எல்லாமே சாப்பாடு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா நல்லா முன்னாடியே ஐடியா பண்ணி அந்த புளியோதரை இது இருக்கும்ல பொடி எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க, எனக்கு தெரியல, எனக்கு அப்பப்போ கேட்கும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சோ அங்க ரைஸ் கிடைக்கும், அதை வச்சு யூஸ் டு ஈட். அதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க we found a Tamil restaurant far away from Seoul. ஆனா என்னாச்சுன்னா அவங்களுக்கு நாங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்தோம். ஆனா கார்த்திக் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சார் எனக்கு கொரியன் ஃபுட் நான் சாப்பிடுறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு he got used to that food. So he wanted to try new things, but it's actually a good experience. நீங்க ரொம்ப மிஸ் பண்ணது? இல்ல அப்படியே ஃபுட் எல்லாம் இருந்துச்சு. ஃபுட் தாண்டி வேற ஏதாவது அபௌட்? ஏதோ இல்ல, ஜாலி பாருங்க, ஷூட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிருக்காரு டைரக்டர். வேலைக்கு போயிட்டு ஆல்ரைட், திருப்பி வந்துட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு, இங்க தான் இருக்கீங்க. இப்போ நீங்க கொரியா பத்தி ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம்? சீ ஃபுட் சூப்னு ஒரு பவுல் ஒன்று இருக்கு. ஓகே, சீ ஃபுட் பவுலா? ஓகே ஃபைன். நீங்க? ஆக்சுவலி நான் கொரியால இருந்து வந்த அப்புறம் அங்க இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எண்டிங்ல எல்லாம் I had withdrawals. ஐயோ what, because I got so used to that place and people there. அங்க இருக்கிற கொரியன் actors and team ADs எல்லாருமே they were so like close to us and ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். பீட் என்ன வந்து ஷாஃபோர்ட் பண்ண என்னை கூடயே வந்து ஒரு டிரைவர் கூடயே இருந்தாங்க, என்ன பாத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே we became like family and ஐயோ அவங்களை விட்டு வர்றோமே அந்த மாதிரி ஒரு வந்ததுக்கு அப்புறமும் I was feeling really bad, but I'm in touch with all of them. So இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நிறைய மிஸ் பண்ணேன். ஒருத்தர் வந்து சீ ஃபுட் சூப் போல் மிஸ் பண்ணிருக்காரு, ஒருத்தர் பீப்புள் தான். நீங்க என்ன மிஸ் பண்ணீங்க? I miss the country, to be honest. It's a good country. We never went as a tourist. We went as
workingனால we don't know the tourist side of the country yet, so maybe we'll visit once again as a tourist. இன்னொரு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வாங்க, இன்னொரு ட்ரிப்பு போங்க, அதுல ஆஃப் டேஸ் எல்லாம் நீங்களும் எடுத்துட்டு கொரியன்ஸ் மாதிரி போய் சுத்தி பாருங்க. பட் தேங்க்யூ சோ மச், இவ்வளவு நேரமா இவ்வளவு கிரேஷியஸா இவ்வளவு பேஷண்டா என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொன்னது. ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அபவுட் கே பாப் கல்ச்சர்னா அந்த ஃபிங்கர் ஹார்ட் தான். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி போஸ்ட் பண்ணிடலாமா? If I can just request everyone to step forward and இந்த சேர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாமா வாலண்டியர்ஸ்? யாருக்காவது கேள்வி கேட்கணுமா? டைம் இல்லையே, என்ன பண்றது? டைம் இருக்கா? இல்ல இல்ல ஒரு நிமிஷம். அண்ணா 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 கேட்கலண்ணா கேளு. ஒரு மைக் நான் எடுத்துட்டு வரேன், ஒரே நிமிஷம். நமக்கு ஞாபகம் வருது ஸ்போர்ட்ஸ் தான். அத பத்தி பேசவே இல்லையே. அது தெரியுமா தெரியாதா? எனக்கு கோவங்க. as a sportsman கொரியானா இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்ல அவங்க நம்பர் 1 கொரியன் தான். நீங்க அதை பத்தி பேசவே இல்லை. சார் நம்ம வந்து படத்தை பத்தி பேசுறோம் இல்லையா? படத்தை பத்தி பேச போது நீ அவங்க பேசும்போது நீ எதுக்கு பேசிட்டு சார்? ஏன் சார்? இல்ல டைரக்டர் தான் கேள்வி. ரிலாக்ஸ் சார். டைரக்டர் தான் கேள்வி. அண்ணா என்னன்னா நம்ம ஒரு கதை ஒண்ணு எழுதி எடுத்துட்டு போயிருக்கோம்னா அந்த பேக்ட்ராப்புக்கு இங்க கே டிராமா, அந்த கே டிராமால இருந்து ஒரு பொண்ணு இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஊர் பொண்ணு இங்க இருந்து எப்படி கொரியா போனா அப்படிங்கிற ஒரு ஐடியான அந்த ஐடியால நாங்க போய் இறங்கினது வந்து சோல். அந்த சியோல்ல அந்த சோல் இருக்கிற இடங்கள் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட், அவங்களுடைய கல்ச்சர் இது ஜாஸ்தி இருந்ததுனால நம்ம கதைக்கு அது இருந்ததுனால நம்ம அதை மட்டும் தானே பார்த்தோம். அது ஸ்போர்ட்ஸ். அப்புறம் ரெண்டாவது எனக்கு என்ன கோவம் தெரியுமா? இங்க இருந்து போன தமிழச்சிய திருடியா காமிச்சிருக்கீங்க இல்லையா? என்ன அந்த ட்ரெய்லர்ல பார்த்தேன். என்ன கையில இருந்து விழுது பணம் எடுக்க திட்டல. இல்ல நம்ம இங்கிருந்து போன தமிழச்சி இவங்க இல்லையா அந்த கேரக்டர்? அது யாரு? நம்ம ஊர்ல இருந்து போனது செண்பகலம், அவங்க வேற. இந்த கேரக்டர் பேர் வந்து செண்பகம், இது கேரக்டர் வேற. அது ரெண்டு பேர். அது செண்பகவா? அது செண்பகலம், இது செண்பகம் வச்சிருக்கோம். படம் பார்த்தா உங்களுக்கு சும்மா ட்விஸ்டுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல அது என்ன சொல்லுங்க. மேட் இன் கொரியான்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது அது வந்து நீங்க எந்த தமிழ் பண்பாடு ஏதாவது சொல்லிட்டீங்களா? அண்ணா நீங்க படம் ஒரு வாட்டி பாத்துருங்கண்ணே. ஏன் போடல? போடுவாங்கண்ணே, இன்னும் நாள் இருக்கு. மார்ச் 12th. நன்றிண்ணே. Okay, I'm sorry, மணிக்கு என்ன டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால இந்த Q&A செஷன் we can't go forward.